இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன காரணத்தினால அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று அரங்கேறி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பன்னீர்செல்வம் என்று சொல்லக்கூடிய முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்திருக்கிறார். இப்போ அவருக்கு சபாநாயகர் பொறுப்பு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 அமைச்சரவை, அதற்கு பிறகு சபாநாயகர் பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படலாம் என்கிற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பதிவை பேச விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, தேமுதிக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி சமீபத்தில் திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்கிறது. நல்லது. இப்போது பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்திருக்கிறார். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான கூட்டாளிகள் கடந்த காலங்களில் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு பேரும் இப்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியில் தங்களை இணைத்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் பாஜகவினுடைய தந்திரம் இருக்கிறதா என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்கணும். இதெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியாதது அல்ல. இப்போ 170 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கப் போகிறது. அதில் 130 இடம் 140 இடங்கள் அப்படின்னா சேஃப், தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கலாம். ஆனால் 110 115 இந்த மாதிரியான இடங்கள் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா தெரியல. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய கூட்டாளிகளாக ஒரு காலத்தில் இருந்த பன்னீர்செல்வம், அவரோட பையன் ரவீந்திரநாத், அதே மாதிரி தேமுதிக, இந்த கட்சிகளெல்லாம், நான் சொல்கிறது விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் நான் அப்படி சொல்லலை, விஜயகாந்தனுடைய கைகளில் இருந்து தேமுதிக பிரேமலதா அவர்களுடைய கைகளில் வந்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறதா சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, ஒருவேளை தமிழ்நாட்டில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு வச்சிங்களேன், அப்படின்றால் நீங்கள் தேமுதிகவும் சரி பன்னீர்செல்வமும் சரி இவர்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பாஜக பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஏதோ நம்ம பெரிய இதோ சொல்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது அல்ல. ஆனால் இது மாதிரி ஒன்று நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் உங்கள் கைகளில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். சரி, இப்போ ஏன்னா அமித்ஷா என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் இல்லையா? எடப்பாடியை வைத்துக்கொண்டு பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வருது, தினகரனை உள்ளே கொண்டு வருது, சசிகலாவை கொண்டு வருவது, அதிமுகவை பலமாக்குவதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு சேர்ப்பது, அதன் பிறகு அதிமுகவை இல்லாமலாக்கி பாஜக அந்த இடத்தில் உட்காருவது, இதுதான் அமித்ஷாவினுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாமே தவிடுபடியாக இருக்கின்றன, உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இனி என்ன வழி? இவர்களுடைய கூட்டாளிகளை திமுக கூட்டணியில் கொண்டு போய் சேர்ப்பது, அல்லது அந்த கட்சியில் கொண்டு போய் ஐக்கியமாக்க வைப்பது. அதன் பிறகு நம்ம நினைச்சதெல்லாம் வேணா ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸும் இருக்கிறது என்பதை நான் திடமாக நம்புகிறேன். அதில் எந்த விதம், ஏன்னா நேரடியாக அமித்ஷா இல்லை, லட்சம் அமித்ஷாக்கள் வந்தாலும் லட்சம் மோடிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆட்சி கிடைக்காது. சரி, இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இப்போ பியூஷ் கோயல், பாஜகவினுடைய பியூஷ் கோயல் அதிமுகவோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வர்றதாக இருந்தது. அது கடைசி நேரத்தில் அது ஒத்தி வைக்கப்பட்டது. பின்னாளில் பிறகு வரக்கூடிய நாட்களில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அமித்ஷாவினுடைய கையில் ஒரு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்குது. அதாவது வரக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். 5 மாநில சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. குறிப்பாக வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட ஒரு இடத்துல கூட பாஜகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதான் உளவுத்துறை அமித்ஷாவுடைய கையில் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டினுடைய சாராம்சம். அவன் அமித்ஷா என்ன பண்ணுவார்? அதிமுக பாஜக ரெண்டுமே சேர்த்து நின்னா வாக்கு சதவீதம்ங்கிறது 20% குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். அதாவது உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி அந்த அளவிற்கு பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறார்கள்.
அதிமுக பாஜகவோடு இணைந்ததால் அதிமுகவை மிகப்பெரிய அளவில் வெறுக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அப்போ அமித்ஷாவிற்கு இன்னொரு கணக்கு இருக்கும் தானே, இது மாதிரி டோட்டலாக பாஜக தமிழ்நாட்டில் அழிய போகுது. அப்போ ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா தங்களுடன் சேர்ந்து பயணித்த ஆட்களை வேற எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக தங்களுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்வது, இதுதான் அவர்களுடைய திட்டம். ஆனால் தமிழ்நாடு இதற்கு அனுமதிக்குமா? நான் மீண்டும் சொல்கிறேன், இவர்கள் வருகிறார்கள் என்றால் அது எச்சரிக்கையோடு இருப்பது என்பது திமுகவுக்கும் திமுகவினுடைய இயற்கையான கூட்டணி கட்சிகளுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தள்ளி போகிறது அப்படின்னு சொன்னேன். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சூழல் பாஜகவிற்கு சாதகமானதாக இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கையில் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதன்படி மிகப்பெரிய தோல்வி இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கு. நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், இவர்களுடைய அண்ணாமலை, இந்த மாதிரியான குரூப்புகளே டெபாசிட் வாங்கினாலே அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கான மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு பாஜகவிற்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சொன்னார், நம்ம எல்லாம் அதை மறந்துட மாட்டோம் இல்லையா, மக்கள்கிட்ட போயிட்டு மோடி எங்கள் கூட்டணியில் இருக்கிறாரு, மோடியினுடைய முகத்தை பார்த்ததுனால எங்களுக்கு ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க அப்படின்னு கெஞ்சக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். அந்த அளவிற்கு அந்த கூட்டணி இருக்கிறது, அந்த அளவிற்கு பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறத அதிமுக தலைவர்களே நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணிகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இன்றைய சூழலில் சர்வசாதாரணமாக 200 இடங்களுக்கு மேல் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணியும் வெற்றி பெறும் என்பதுதான் பாஜகவினுடைய கணக்கே, RSSனுடைய கணக்கே. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.